முருகன் அருணகிரியாருக்கு கம்பத்திலிருந்து தோன்றிய காட்சி உங்களுக்கு தெரியுமா? திருவண்ணாமலையில் சம்பந்தாண்டான் என்ற தேவி உபாசகர் வசித்து வந்தார். அவருக்கு அருணகிரிநாதரின் மேல் உள்ள வெறுப்பின் காரணமாக அவரை பழிவாங்க தக்க சமயத்தை எதிர்பார்த்திருந்தார். திருவண்ணாமலையை ஆண்டு வந்த பிரபுடதேவ மகாராஜாவின் அரண்மனையில் உயர் பதவி வகித்ததால் அவர் சொன்னதையெல்லாம் அரசர் கேட்டார். ஒருமுறை அவர் அருணகிரியாரை போட்டிக்கு அழைத்தார். சம்பந்தாண்டானும் அருணகிரியாரும் தாங்கள் வணங்கும் கடவுள்களை எல்லார் முன்னிலையும் தோன்ற செய்ய வேண்டும். அப்படி யார் செய்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற்றவர் என்பது அந்த போட்டி. முதலில் சம்பந்தாண்டான் தான் வழிபடும் காளியை அழைத்தார். ஆனால் காளி வரவில்லை. இதையடுத்து அருணகிரிநாதர் முருகப்பெருமானை வேண்டினார். அருணகிரிநாதரின் முழுமையான அர்ப்பணிப்பு பக்தியால் அங்கிருந்த அருணகிரிநாதருக்காக முருகப்பெருமான் இரண்டாவது தடவையாக மீண்டும் தோன்றினார். முருகப்பெருமான் காட்சியளித்த அந்த இடத்தை கம்பத்து இளையனார் சன்னதி என்று அமைக்கப்பட்டுள்ளது. முருகன் தூணில் இருந்து தோன்றும் காட்சியும் அந்த மண்டபத்து தூணில் வடிக்கப்பட்டுள்ளது. அந்த மண்டபம் கொண்ட முருகன் சந்நிதி கம்பத்து இளையனார் சந்நிதி என்று அழைக்கப்படுகிறது. இன்றும் திருவண்ணாமலை கோவிலுக்கு நீங்கள் சென்றால் அந்த சந்நிதியை பார்த்து முருகரை மனதார் தரிசியுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, பழனிமலை வாழ் பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா.